கேன்சரில் வந்துட்டு மொத்தம் 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. டாக்டர் கணிச்சு அதான் சொன்னாங்க, இயர்லி ஸ்டேஜ்ன்றாங்க. இயர்லி ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஸ்டேஜ் 1, 2 தான் இயர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்குது. ஒரு டாக்டர் ஸ்டேஜ் 4ன்னு சொன்னாக்க அது குணப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸ்டேஜ் 1 to 3 வரைக்கும் குணப்படுத்தலாம். புரியுதுங்களா? அதுவும் 1, 2னாக்கா 60-70% குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 3ன்றது என்னன்னாக்கா அது வாய்ப்பு வந்துட்டு 50-60% இருக்குது. ஸ்டேஜ் 4னாக்கா என்னக்கா அதோட வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, குணப்படுத்த முடியாது. அப்போது ஸ்டேஜ் 4னா என்ன சார் சொல்ல வரீங்க, புரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஒரு கேன்சர் வந்துட்டு ரத்தத்தில் கலந்து மற்ற இடத்துக்கு பரவிடும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தோம்னா மார்பில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மார்பு கட்டி என்ன பண்ணுறாங்க, ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போயிடும், எலும்புக்கு போயிடும், நுரையீரல் போயிடும், கல்லீரல் போயிடும். இந்த 4 ஆர்கன் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே அது ஸ்டேஜ் 4ன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்தால் என்ன தெரிஞ்சுக்கணும், இது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தெரியணும். அப்போது ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு கேன்சர் சொல்கிறாரு அவர் அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு 4வது ஸ்டேஜ்னு சொன்னாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது குணப்படுத்த முடியாது. சில பேர் சென்னையிலலாம் என்ன பண்ணுறாங்க, சிட்டிசன்லாம் ஸ்டேஜ் 4 இருந்தாலும் குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு இது கொடுத்து இது பண்ணுறாங்க. இப்போது ஸ்டேஜ் 4 வைத்தியம் இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்பீங்க. ஸ்டேஜ் 4க்கு வைத்தியம் இருக்குது. எதுக்காக என்ன வைத்தியம் கொடுப்போம் அப்படின்னாக்கா அந்த வைத்தியம் பண்ணுறதுனால அவங்க வாழ்கிற நாட்கள் தள்ளி போடலாம். புரியுதுங்களா? சில பேருக்கு வந்துட்டு இருக்கிற தொந்தரவு வந்துட்டு அந்த தொந்தரவை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணத்தில் கொடுக்குறது தான் ஸ்டேஜ் 4. நம்ம வந்து எல்லாரும் வந்துட்டு சாவுக்கு ரெடியாக இருக்கிறோம், யாரும் வந்து இங்கே இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த சாவு எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், தானும் தொந்தரவு போடக்கூடாது, வலியோடு இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து 2வது பெட்ரிட்டன் ஆகிட்டு மற்றவங்க வந்துட்டு இந்த பாத்ரூம் போகிறது, சாப்பிட்றது, குளிக்கிறதெல்லாம் நம்ம வேலையை அவங்க பண்ணிக்கக்கூடாது. ஆனால் நம்ம சாவுக்கு ரெடியாக இருந்தாலும் ஸ்டேஜ் 4 இருக்கும்போது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக ஏன்னா மற்றவங்க மேலே நம்ம வந்து சார்ந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி வலியோடு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது 4 ஸ்டேஜ். சரி, ஒருத்தர் கேட்டார் கேன்சர் எப்படியெல்லாம் வருது, கேன்சர் இப்போ ஏன் அதிகமாக தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 பேர் ஒருத்தருக்கு கேன்சர் இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, யாரா யோசிச்சிங்களா? ஏன் இப்போ கேன்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி காரணம் என்னவா இருக்கும், கொஞ்சம் நீங்களே யோசிங்க. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா இன்னும் நான் அதிகமாக பேசுவேன். உணவு பழக்கத்தில் என்ன மாதிரி அவர் பாருங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உயிர்கொல்லி மருந்தெல்லாம் போடுறாங்க பாருங்க. இப்போலாம் அதிகமாகிடுச்சு. கலர் பண்ணுறதுக்காக கெமிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பொருள் அழுகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். கலரிங் ரெட் கலராக தெரியணும், நல்லா கலராக தெரியணுக்காக கெமிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கெமிக்கல்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவே வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டே இல்லை. ஆர்கானிக் ஃபுட்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது ப்யூராக இருக்கும். நம்ம தாத்தா மாமெல்லாம் சாப்பிடும்போது நல்லா சுத்தமான உணவு சாப்பிட்டாங்க. இப்போலாம் வந்துட்டு அப்படி இல்லை. எல்லாம் வந்துட்டு இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஹெர்பிசைட். புரியுதுங்களா? ஒரு கீரைக்கு வந்துட்டு மருந்து அடிக்கிறான். எதுக்காக மருந்து அடிக்கிறான், அந்த கீரையை வந்து பூச்சியை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக உயிர்கொல்லி அளவுக்கு மருந்து அடிக்கிறான். புரியுதுங்களா? அந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அதனால கேன்சர் வருது. ஓகே பாய், நீங்கள் கேட்டீங்களா ஒன்று. 2வது எதனால, சுற்றுச்சூழ்நிலை. ஏன் அப்படின்னாக்கா என்ன ஆகுது, சுற்றுச்சூழல். இப்போ இங்கே ஆம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்துட்டு குடிக்கிற தண்ணியெலாம் கலக்குது. அந்த தண்ணியை குடிச்சோம்னாக்கா கேன்சர் வரலாம். அதனால தான் வந்துட்டு தூத்துக்குடியில் என்னாச்சு, ஸ்டெர்லைட் ஆலயத்தில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் கலந்ததுனால நிறைய கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால வரும். 3வது சுவாசிக்கிற காற்று. புரியுதுங்களா? சுவாசிக்கிற காற்று என்ன ஆகுது, எல்லாமே பொல்யூஷன் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? மோட்டர் வெஹிக்கிள்ஸ்னால பொல்யூஷன் ஆகுது. இன்னொன்று ஸ்மோக்கிங் நாளாகுது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்மோக்கிங் போடுறதுனால. இந்த மாதிரி தேவையான இந்த 3 பொருளையே வந்துட்டு எல்லாமே கெமிக்கல்ஸாக போடுறதுனால கேன்சர் ஆகுது. இதை தவிர வேறு என்ன ஒரு எதுனால வரும்னாக்கா சில வைரஸ் எல்லாம் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு என்டிட்டி இருக்குது. அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா லேடிஸ்க்கான அந்த கர்ப்பவாய் புண் கேன்சர் வருது, அதனால தான் வருது. இந்த ஒரு வைரஸ்னால தான் அந்த கேன்சர் வருது. அந்த வைரஸ் எப்படி வருது அப்படின்னாக்கா த்ரூ செக்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகுது. புரியுதுங்களா? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸில் வந்துட்டு லிவர் கேன்சர் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு என்ன காசாக இருக்கலாம்,
4வது வந்து இந்த சன்லைட். இந்த சன்லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹீட் ரேடியேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அல்ட்ராவயலட் ரேஞ்ச் வந்துட்டு 390 to 420 நானோமீட்டர் இருக்கிற சன்லைட் டேரெக்டாக ஸ்கின்னில் பட்டுச்சுனாக்கா ஸ்கின் கேன்சர்ஸ் எல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் வந்துட்டு இதனால வருது. சில கேன்சர், ஒரு 100 கேன்சர் இருக்குது, அதில் 15 கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக்காக வருது. ஜெனட்டிக்னா என்ன அர்த்தம்? ஜெனட்டிக்காக வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு இருந்தாக்கா பசங்களுக்கு வருது, அந்த மூலம் வருது. அதான் டாக்டர்ஸ் எங்கே போனாலும் ஃபேமிலி வேறு யாருன்னா கேன்சர் இருக்குன்னு இதெல்லாம் காரணமாக எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் கேன்சர் வரதுக்கு காரணம் நான் சொல்ல புரியுதுங்களா? ஒன்று சாப்பாடு பழக்க வழக்கங்கள், 2வது குடிக்கிற தண்ணி கெமிக்கல்ஸ் கலந்துருந்தாக்கா. இன்னும் நம்ம அந்த மினரல் வாட்டர்லாம் குடிக்கிறோம், அந்த மினரல் வாட்டரில் என்ன கலந்துறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். 3வது வந்து சுவாசிக்கிற காற்று, 4வது வந்துட்டு ரேடியேஷனு, 5வது வந்து பயாலஜிக்கு இந்த வைரஸ்னால ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், அதனால வாய்ப்பு கேன்சர் வருது. புரியுதுங்களா? அப்புறம் ஜெனட்டிக், இதெல்லாம் வந்து காரணம் ஃபார் கேன்சர். சரி சார், இதெல்லாம் காரணம் சொல்லிட்டீங்க, அது வர்றது எப்படி, அறிகுறி எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியுதுங்களா? எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் கேன்சர் இருக்குன்னு சொல்லி? காரணம் ஒருத்தர் காரணமே தெரியாமல் எடை குறைஞ்சிருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு சில பேருக்கு வந்து நான் எடை குறைக்கணும்னு சொல்லி குறைப்பாங்க, ஆனால் சில பேருக்கு வந்துட்டு காரணமே தெரியாது எடை குறைஞ்சிடும். அந்த மாதிரி 3 வியாதி என்னென்ன வியாதி, காரணமே ஏப்பா இந்த மாதிரி உடம்பு குறைஞ்சிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காரணமே தெரியாம எடை குறையுது என்னென்ன வியாதி? 3 வியாதி. சுகர், வேற கேன்சர், வேற டிபி, காசு நோய், 4வது HIV பாசிட்டிவ் பேஷண்ட், எய்ட்ஸ் பேஷண்ட். ஒருத்தருக்கு வந்து காரணமே தெரியாமல் இருந்தாக்க 3 முக்கியம். ஒன்று கேன்சரு, இன்னொன்று வந்து டிபி, இல்லைனாக்கா இன்னொன்று வந்து HIV எஃபெக்டடு. 4வது சுகர், சில பேருக்கு வெயிட் கூட்டம், சில பேருக்கு கம்மியாகும். அதில் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ்ன்றதுல வெயிட் அதிகமாக இருப்பாங்க, டைப் 1 டயபெட்டிஸில் வந்து வெயிட் கம்மியாக இருப்பாங்க. இந்த 3 வியாதியில் வந்து குறைஞ்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு வந்துட்டு இது 3ல ஏதாவது ஒன்று இருக்கும், அது தெரிஞ்சுக்கலாம். சரி, 2வது காரணம் வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒருத்தருக்கு காரணமே தெரியாமல் எடை குறையுது. 2வது ஒரு புண்ணு வந்துட்டு தீராத ஆறாத புண்ணா இருக்கும். அப்படின்னா என்ன அந்த வார்த்தை? என்ன தீராத ஆறாத புண்ணாக்க என்ன? ஒரு புண்ணு வந்துடு அப்படின்னாக்கா அது ஒரு 15 நாள் 20 நாள் குறைஞ்சிடும், நல்லா இருக்கும். அது நல்லாவே ஆகல, புண்ணாவே இருக்கு அப்படின்னாக்கா அது கேன்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 3வது சில பேருக்கு உணவு குழாயில சாப்பிடும்போது கஷ்டம் வருது, முழுங்கிறது கஷ்டமா இருக்கு, எங்களால் முழுங்க முடியல அப்படின்னாக்கா உணவு குழாயில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? உடனே போய் டாக்டரை பார்த்து, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் அப்படின்வாங்க. இங்கே இருக்கிற டாக்டர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு எரிச்சலுக்கு அசிடிக் ப்ராப்ளமு, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னுவாங்க. அது போட்ட உடனே கொஞ்சம் நாள் நல்லாகும். ஆனால் அது மாத கணக்கில் அவங்க டாக்டரே கேட்காமலே அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வியாதி முற்றி போயிடும். புரியுதுங்களா? ஒரு 15 நாள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியல, சரியாகலனாக்கா உடனே இங்கே பார்க்கக்கூடாது. நீங்கள் உடனே வந்து டெரிஷரிக்காருக்கு போயிடணும். டெரிஷரிக்கார்னா என்ன? ஒரு சென்னை இல்லாட்டி சிஎம்சிக்கு போயிட்டு இந்த மாதிரி 15 நாள் 20 நாளாக எனக்கு பிரச்சனை இருக்குது, உணவு குழாயில் வந்து உணவு இறங்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனை சொன்னீங்கன்னாக்கா அவங்க உடனே ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த லோக்கலில் இருக்கிற டாக்டர் 15 நாளாக எனக்கு சரியாக படுத்தலை, சரியாகலை, என்னுடைய பிரச்சனை சரியாகலைனாக்கா என்ன பண்ணணும்? அப்படியே இருக்கக்கூடாது. உடனே வந்துட்டு ஹையர் சென்டர்ஸ்க்கு போயிட்டு சென்னையோ பெங்களூரோ இல்லை சிஎம்சி வேலூரோ போயிட்டு உடனே பார்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க உணவு குழாயில் வந்து எண்டோஸ்கோபி பார்த்து உடனே பண்ணிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் வந்து அசிடிட்டி ஆகணும்னு கொடுத்து எழுதிடுவார். அவங்க வந்து டாக்டர் கிட்ட போய் பார்க்காமலேயே இவங்களே மெடிக்கல் ஷாப்பில் காட்டி மருந்து வாங்கி அவங்களே சாப்பிட்ருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா காலங்கள் கடந்த உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் 4 போயிடும். புரியுதுங்களா? உணவு குழாவில் பிரச்சனைன்றாங்க. 4வது அப்புறம் வேற எதுனால இருக்கு? வேற என்ன இருக்கு? லேடிஸ்க்கு வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா 45 வயசு ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதவிடாய் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன லேடிஸ்க்கு திரும்ப மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? ஒரு லேடிஸ் 45 வயசுக்கு மாதவிடாய் ஸ்டாப் ஆகிடுச்சு, 2 வருஷம் கழிச்சு திரும்ப அது வருது அப்படின்னாக்கா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடனே போய் டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா அப்போ
அப்படி வந்தாலும் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேன்சர் எங்கே வரும்னாக்கா கர்ப்பப்பையில் வரலாம், யூட்ரஸில் வரலாம், இல்லைனாக்கா கர்ப்பப்பை வாய்ப்புனாவும் இருக்கலாம். புரியுதுங்களா? போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது நான் இயற்கையான ஆசன வாய்களில் ரத்தம் வருது. இயற்கையான ஆசன வாய்னா என்னென்ன அர்த்தம்? மூக்காக இருக்கலாம், மூக்கு, காது, யூரின் போகிற இடம், லேடிஸு கர்ப்பப்பை, இதெல்லாம் உங்களுக்கு ப்ளீடிங் வருது, மலத்தில் ப்ளீடிங் வருது அப்படின்னாக்கா மலக்குட கேன்சராகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தாக்கா. இன்னொன்று வந்துட்டு அஞ்சாவது என்னன்னாக்கா, நீங்கள் சாப்பாடுனால சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். ஒரு 60 வயசு 45 வயசு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு மலச்சிக்கலாக இருக்குது, மனம் போக மாட்டேங்குது, ஒரு 15 நாள் 20 நாள் அந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, யாரும் போடுறாங்க மலச்சிக்கல்னாக்கா நாட்டு வைத்தியம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு அவங்களே எடுத்துடுறாங்க. அப்போது மலச்சிக்கல் இருக்குது, 50 வயசுக்கார ஒரு மலச்சிக்கல் இருக்குன்னு பிரச்சனைன்னு சொன்னாக்கா உடனே போய் டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொலோனோஸ்கோப்பின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதுலேருந்து பயாப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இயர்லியாக டிடெக்ட் பண்ணுறது. மேடம் என்ன சொன்னாங்க, ஒரு கேன்சரை வந்துட்டு ஈஸியாக டிடெக்ட் பண்ண குணப்படுத்திடலாம் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு உடனே கேன்சர் டிடெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்புறமா வந்துட்டு வேறு என்ன பிரச்சனையாக இருக்கலாம்? சில பேருக்கு புரியல, ஏதாவது ரத்தம் வந்துச்சுனாவே அதான் ஆசன வாய், நம்மளுக்கு இயற்கையான ஆசன வாய்களில் ரத்தம் வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து ரத்த சோகை. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல ரத்தமே நிற்காது, ஒரே ரத்த சோகையாக இருக்குது அப்படின்னாக்கா பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். மூணாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு கட்டி உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா ஏன் கட்டி வந்து மார்பல் கட்டி இல்லை உடம்புல ஏதாவது கட்டி இருக்குனாக்கா கட்டிலே வந்து 2 வகையான கட்டி இருக்குது. ஒன்று வந்து சாதா கட்டி, இன்னொன்று வந்து கேன்சர் கட்டி. இந்த சாதா கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம சாதா கட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டி வந்து பிறக்கும் போதே இருக்கும், வருஷக்கணக்கில் ஆகும், சின்னது வந்து பெருசாகுது. ஒரு 5 சென்டிமீட்டர் ஆகணும்னாக்கா அது வளர்றதுக்கு எடுத்துக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் ஆகும், சின்ன கட்டியும் பெருசாகிறதுக்கு. இந்த கேன்சர் கட்டி என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கு கேன்சர் கட்டி பெருசாகும். இந்த வித்தியாசம் இருக்கும். சீக்கிரமாக பெருசாகுனாக்கா கேன்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? உடம்புல எந்த கட்டி இருந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்க்கணும். சில பேர் அந்த கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கும். அந்த கொழுப்பு கட்டியெல்லாம் என்னன்னாக்கா வருஷக்கணக்கில் ஆகிடும், 5 வருஷம் ஆகும் அந்த கட்டி வளர்றதுக்கு. அந்த மாதிரி 5 வருஷக்கணக்கில் ஆகும்போது பயப்படாதீங்க, அது சாதா கட்டியாக இருக்கலாம். கேன்சர் கட்டின்றது 2 மாதத்துக்கு உங்களுக்கு பெருசாகிடும். 1 சென்டிமீட்டர் இருக்கும், 2 மாதம் ஒருனா இவ்வளோ பெருசாகிடும். அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பான் பராக் போடுவாங்க. பான் பராக்கு டொபாக்கோலாம் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வாய் திறக்க முடியாது. அதனால சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறக்க முடியாது. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டொபாக்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. புகையில எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மக்கள், அது வந்து ஸ்மோக்கிங் டொபாக்கோ, புகை மாதிரி வருது. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ என்னென்ன, அதுதான் பான் பராக்கு. அந்த பழைய காலத்தில் பார்த்தா பாட்டி இங்கே வந்து ரத்த லெவலில் வச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால வருது. இதெல்லாம் வருது. வாயில் வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி அவேர்னஸ், விழிப்புணர்வு என்ன இருக்குது அங்கே போய் பார்க்கணும். 4 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால வந்துட்டு எங்கே விழிப்புணர்வு இருக்குனாக்கா உங்களுடைய டைம் வந்து உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன தான் டாக்டர் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறையா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணால் தெரியும். இப்போ நீங்கள் மீட்டிங் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஒரு 4 பேர்ட்டு சொல்லுவீங்க. அது மூலமாக இந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? இப்போது சொல்லுங்கள் சிம்பிளாக என்னென்ன பிரச்சனை என்ன நம்ம கேன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு வெயிட் லாஸாக இருந்தாக்கா, வெயிட் லாஸ் இருந்தாக்கா. 2வது ப்ளீடிங், ஆசன வாய்கள், மனத்தில் ப்ளீடிங்கோ இல்லை வாயில் ப்ளீடிங் ஒன்று ஆசன வாய்கள்லாம் இருந்தாலும் ப்ளீடிங். லேடிஸ்க்கு வந்துட்டு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங், அது மாதவிடாய் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப அது வந்துச்சுனாக்க வரலாம். கட்டி, கேன்சர் கட்டியாக இருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மச்சம் இருக்கும், மருவு மச்சம், அது ஏதாவது மாற்றம் இருந்தாலும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துட்டு கேன்சரோட அறிகுறிகள். இது தெரிஞ்சுனாவே உடனே போயிட்டு டாக்டரை பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு வந்தது தெரிஞ்சிருந்த விஷயம் என்ன, ஏதாவது உங்களுடைய பிரச்சனை 15 நாளில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னாக்கா லோக்கல் டாக்டரே பார்க்காம பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிஎம்சியோ இல்லாட்டி சென்னையோ வந்துட்டு உடனே வந்து இந்த பிரச்சனை எனக்கு 15 நாள் 20 நாளாக எனக்கு செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாக்கா அந்த டெஸ்டிங் என்னன்னு பார்த்து இயர்லியாக கேன்சர் குணப்படுத்தலாம். கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா
எத்தனை பர்சன்ட் நம்ம இந்தியாவில் குணப்படுத்த முடியும்? எவ்வளோ? யாரும் அந்த மாதிரி கிடைக்கல. கேன்சர் ஒரு 3 மாசம் 6 மாசம் சரி, அது காரணம் என்னவா இருக்கும்? அதான் அந்த விழிப்புணர்வுல அவங்க வரும்போது ஸ்டேஜ் 4 வராங்க. தெரிஞ்சவரை தான் கடைசியில் தான் தெரியுது. அதான் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணதான் ஸ்டேஜ் 1 2 நிறைய பேர் வந்து 100% நம்ம குணப்படுத்தலாம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். லேடிஸில் வந்துட்டு 80% கேன்சர் வந்து 2 கேன்சர் தான். ஒன்று மார்பக புற்றுநோய், 2வது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய். இது 2 கேன்சர் அவங்க தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க 80% கேன்சர் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதனால தான் லேடிஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, 45 வயசு ஆனாவே எல்லாரும் மேமோகிராம் பண்ணணும். புரியுதுங்களா? 2வது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு இந்த பேப்ஸ்மேர் அந்த டாக்டர் கடைசி பண்ண போகிறாங்க இங்கே வந்துருக்கிற லேடிஸ்க்கு. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பேப்ஸ்மேர் இதை பார்த்தோம்னாவே 80% கேன்சர் வந்து லேடிஸ்க்கு ப்ரிவென்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஜென்ஸுக்கு வேற, ஜென்ஸுக்கு அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ரொம்ப இல்லை, லேடிஸ்க்கு வந்து இருக்குது. ஏன்னாக்கா மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னாங்க. புரியுதுங்களா? 2 கேன்சர் ரொம்ப முக்கியம். ஒன்று மார்பக புற்றுநோய், இன்னொன்று வந்து சிஎன் சர்விக்ஸ். இந்த 2 வியாதி பற்றி நல்லா நம்மளுடைய விழிப்புணர்வு தெரிஞ்சுனாக்கா லேடிஸில் 80% நம்ம கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டேஜ் 4 வந்து எத்தனை பேர் வந்து க்யூர் ஆகிட்டு நல்லா இருக்கான்னு தெரியுங்களா? அது தெரியல. ஏன்னாக்கா ஏன் இந்த மாதிரி வந்து வராங்க அப்படின்னாக்கா காரணம் என்ன? இப்போ வந்து அமெரிக்கா யூகேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தா 80% நல்லா இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே 30-40% தான் நம்ம சொல்கிறோம். அவங்க ஏன் அங்கே வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்குறாங்க, இந்தியாவில் ஏன் கொடுக்குறது அப்படின்னாக்கா 45 வயசு வந்தாலே வாலண்டியாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உடம்பை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு கேன்சராக இருக்கா பாருங்கன்றாங்க. இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கட்டிங்காலும் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. விழிப்புணர்வு இல்லை. இன்னொன்று வந்து தெரிஞ்சிருந்தாலும் வெளியில் சொல்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்மளுக்கு இந்த வியாதி தெரிஞ்சா அப்படின்னாக்கா என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேதா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதா, அந்த ஒரு பயத்திலே விழுந்துடுறாங்க. அதனால லேடிஸ்க்கு வந்துட்டு நாம தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க வெளியில் வரதுக்கு வந்துட்டு ஜென்ஸும் வந்து தான் மென்டலியாக வந்து சப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்தாங்கனாக்கா அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு லேடி வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம அவங்கள காப்பாற்றி வச்சோம் நல்லபடியாக பார்த்துட்டோம்னாக்கா அவங்க ஹோல் ஃபேமிலி நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதனால லேடிஸ்க்கு வந்துட்டு 45 வயசு ஆனாவே ஒரு மேமோகிராம் ஒரு பேப்ஸ்மேர் பண்ணுறது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் இதோட இந்த மாதிரி கேன்சர் விழிப்புணர்வு கிளாஸ் அட்டன் பண்ணிங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு தெரிஞ்சால் தான் தெரிய வரும். ஸ்டேஜ் 1 கூட குணப்படுத்தினாக்கா நிறைய பேர் வந்துட்டு 100% நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சரி, மற்றவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டாக்டர் அமீர் அகமது பேசுகிற கேன்சர் பற்றி கொஞ்சம் கேளுங்க.